மகளிர் இடஒதுக்கீட்டை 50% உயர்த்த வேண்டும் என்றும் சிறுபான்மையினரை பாதுகாக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான கொள்கை அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நடைபெறும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்துவது அப்பட்டமானது என்றும் பன்முகத்தன்மையை சிதைக்கும் வகையில் பாஜக திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். வரும் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என தெரியவில்லை என்றும் 3 நாட்களும் எதை விவாதிக்கப் போகிறோம் என்பது குறித்து பாஜக அரசு இதுவரை அறிவிக்கவில்லை என்றும் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்தார். ஆணவ கொலையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். இந்த கூட்டத்தொடரை அவர்கள் நடத்துவதாக தெரிகிறது. இது அப்பட்டமான ஒரு அத்துமீறல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க இயலாத வகையில் ஒரு சதி. இந்த கூட்டத்தொடரை இந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல்களுக்கு பின்னர் வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இப்போதும் இந்த சூழலிலும் மிக நெருக்கமான இந்த சூழலிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம். 16, 17, 18 இன்றைக்கு தேதி 14. இதுவரையில் இந்த 3 நாட்களில் என்ன செய்யப்போகிறார்கள் என்பது குறித்த எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. இதெல்லாம் மரபுக்கு மீறியது, மரபுக்கு எதிரான நடவடிக்கை, மரபு மீறலாகும். இடையில் ஒரே நாள் தான் இருக்கிறது. ஆனால் இதுவரையில் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன என்பது அறிவிக்கப்படவில்லை. என்ன மசோதாவை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள், எது குறித்து விவாதிக்கப் போகிறோம் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகார பாசிச பாஜக அரசின் சதி அரசியலை முறியடிக்கக்கூடிய வகையில் எமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான வியூகங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை அறிக்கை. அதில் நாங்கள் இருமொழி கொள்கையை வலியுறுத்துகிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களில் திட்டமிட்டு இந்தி திணிப்பு முயற்சியில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்களில் மத்திய ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு இந்தியிலே பெயர் வைக்கிறார்கள். ரயில்வே, விமான நிலையம் உள்ளிட்ட பல பொது துறைகள், ஒன்றிய அரசுக்கான நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் யாவற்றுக்கும் இந்தியிலேயே பெயர் வைக்கிறார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எட்டுவதற்காக செய்யப்படுகிற முயற்சி.